வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ நம்ம நிறைய ரீயூஸ் ஐடியா பார்க்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற பொருளை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் ஒரு கொட்டாம்பூச்சி ஒன்று எடுத்திருக்கேன். அந்த கொட்டாம்பூச்சியில் வந்து இப்படி நடுவில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம எண்ணெய் ஏதாவது ஊற்றுவோம்ல, அப்போ ஊற்றும் போது இந்த பெனல் வச்சுருப்போம். அதுக்கு பதிலாக இந்த கொட்டாம்பூச்சியில் வந்து இப்படி வச்சுட்டு இப்படி பாட்டிலுக்கு மேலே இப்படி கொட்டாம்பூச்சி வச்சுட்டு இப்படி எண்ணெய் நம்ம இதில்குள்ளே ஊற்றுறோம்னா எண்ணெய் வந்து வெளியே லீக் ஆகாமல் உள்ளே அழகாக இதாகிரும். வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். அதை பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம மளிகை ஜாமான் ஏதாவது உள்ளே கொட்டுவோம்ல, அப்போ இப்படி வச்சு இது பண்ணிக்கலாம். இல்லைனா எண்ணெய் வந்து எண்ணெய் பாட்டில் வாய் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இதில் வச்சு உள்ளே ஊற்றிக்கலாம். இப்படி வேஸ்ட்டாக போகிற பாட்டிலில் இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னதுன்னா, இது மாதிரி ரேஷனில் கொடுப்பாங்களா அந்த துணியை தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த துணியை வந்து நான் இது மாதிரி பெட்டு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கவர் நான் வெளியே வாங்கலை. இது அப்படியே தான் நான் கையில் தான் தைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி கையில் நான் தைச்சி இது நாடாக வச்சு இது பண்ணியிருக்கேன். இது துணிப்பையில் கொடுக்குற கைப்பிடியை இப்படி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், ஓரத்தில் அந்த ஸ்டிச்சிங் தெரியுதா? இப்படி தான் நான் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற அந்த துணியை வந்து நான் இப்படி ரீயூஸ் ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பெட்டுக்கு வந்து வெளியே காசு கொடுத்து வாங்காமல் இது மாதிரி நம்ம கையிலே தைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் போட்டேன். மேலே வந்து ஒரு பெட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், பெட்டுக்கு மேலே பெட்ஷீட் போட்டேன். இப்போ பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம உள்ளே தைச்சிருக்கிறதே வந்து யாருக்குமே தெரியாது. நீட்டாக இருக்கும். உள்ளே வந்து பெட்டு வந்து நமக்கு அழுக்காகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா, நான் இது மாதிரி கொட்டாம்பூச்சியில் வந்து 3 ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, சாம்பிராணி வைக்கும் போது மேலே கவுத்தி வச்சா புகை வந்து 4 பக்கமும் போகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்குது. நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து சாம்பிராணி உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கொட்டாம்பூச்சி வச்சுருவேன். பூஜை ரூமில் வச்சா எல்லா பக்கமும் வந்து வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து இது வந்து பெரிய வாளி இருக்குல்ல, பெயிண்ட் வாளி, அதோட மூடி அதை வந்து நான் இப்படி கேஸுக்கு அடியில் வச்சுருக்கேன். இப்படி வச்சா நம்ம தரை வந்து அழுக்காகாமல் இருக்கும், பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செவுத்தில் இந்த மாதிரி பேப்பர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து கிரைண்டர் வச்சுருக்கேன். இந்த கிரைண்டரில் அடிக்கிற மாவு வந்து இதில் தெறிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேப்பர் வச்சுருக்கேன். செவுறு வந்து அழுக்காகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம பெட்டு மெத்தை வாங்கும் போது அந்த மெத்தைக்கு மேலே இந்த மாதிரி கவர் போட்டிருக்காங்க. அந்த கவரில் இருக்க நான் இதை வந்து இந்த பேபி மட்டும் கட் பண்ணி நான் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நீள்வட்ட ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி ஓட்டியிருக்கேன். இந்த மாதிரி செவுத்தில் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.